பக்தி என்பது இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலான ஒரு உன்னதமான உறவு. மன அமைதிக்கும் வாழ்வின் தெளிவிற்கும் பக்தி மார்க்கம் சிறந்த வழியாக கருதப்படுகிறது. இதோ உங்களுக்காக சில முக்கிய பக்தி குறிப்புகள். 1. அன்றாட வழிபாட்டு முறைகள். அதிகாலை விழிப்பு. பிரம்ம முகூர்த்தத்தில், அதாவது அதிகாலை 4:30 முதல் 6 மணி வரை எழுந்து வழிபடுவது மனதிற்கு மிகுந்த ஆற்றலை தரும். தூய்மை. உடல் தூய்மையுடன் மன தூய்மையும் அவசியம். தீய எண்ணங்களை விடுத்து இறைவனை நினைக்க வேண்டும். தீப வழிபாடு. காலையும் மாலையும் வீட்டில் தீபமேற்றுவது மங்களத்தையும் நேர்மறையாற்றலையும், அதாவது பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டுவரும். 2. மந்திரங்களும் ஜபங்களும். நாம சங்கீர்த்தனம். உங்களுக்கு பிடித்த தெய்வத்தின் பெயரை, உதாரணமாக ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய என்று தொடர்ந்து உச்சரிப்பது மனதை ஒருநிலைப்படுத்தும். பொருள் உணர்ந்து சொல்லுதல். மந்திரங்களை அதன் பொருள் உணர்ந்து சொல்லும்போது அதன் பலன் இரட்டிப்பாகும். மௌன விரதம். வாரத்தில் ஒரு நாள் அல்லது சில மணி நேரம் மௌனமாக இருந்து இறைவனை தியானிப்பது ஆன்மீக வளர்ச்சியை தரும். 3. மனப்பாங்கு, அதாவது டிவோஷனல் ஆட்டிடியூட். சரணாகதி. நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்ற எண்ணத்துடன் எல்லாவற்றையும் இறைவனிடம் ஒப்படைப்பதே உண்மையான பக்தி. நன்றி உணர்வு. நமக்கு கிடைத்திருக்கும் சிறிய நன்மைகளுக்கும் இறைவனுக்கு நன்றி சொல்லும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நிதானம். அவசரமாக செய்யும் பூஜையை விட நிதானமாக அன்புடன் அர்ப்பணிக்கும் ஒரு பூவே இறைவனுக்கு பிரியமானது. பக்தி தரும் பலன்கள். பலன். விளக்கம். மன அழுத்தம் குறையும். இறைவனிடம் பாரத்தை இறக்கி வைப்பதால் நிம்மதி கிடைக்கும். நேர்மறை எண்ணம். நம்பிக்கையானது தோல்விகளை கடக்கும் வலிமையை தரும். ஒழுக்கம். பக்தி ஒருவரை தவறான பாதையில் செல்லவிடாமல் தடுக்கும் வேலியாக அமையும். முக்கிய குறிப்பு. அன்பே சிவம். பிற உயிர்களிடத்தில் காட்டும் அன்பே உண்மையான பக்தி. மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருப்பதே சிறந்த வழிபாடு.